ஹாய், வணக்கம். ஓகே, நான் என்ன சொல்ல வரேன்? கேன்சர்னால் ரொம்ப சொன்னாங்க கேன்சரா அப்படின்னு இருக்காங்க. கேன்சரானா கேன்சரான்னு சொல்லுங்க. ஏன்னா கேன்சர் அப்படியாப்பட்டது, நம்மளை கொன்றும். நான் நிறையா வாட்டி வீடியோ போட்டிருக்கேன், நிறையா பேருக்கு சொல்லியிருக்கேன். நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரியுமா, இதில் சில பேர் இறந்துருக்காங்க. நான் நேராக போய் அவங்கள பார்த்து இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருவேன். எல்லாம் செஞ்சு எடுத்து வச்சோன்னா அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இருங்க எங்கள் வீட்டில் ஃபேமிலி மெம்பர்ஸை கேட்கணும், என் பக்கத்தில் என் தம்பியை கேட்கணும், என் பக்கத்தில் எங்கள் அப்பாவை கேட்கணும். இந்த மாதிரி கேட்டுட்டு ஒரு மாதம் 2 மாதம் கழித்து பார்த்தா அவங்க இறந்துட்டாங்கன்னு நியூஸ் வருது. ஸோ அதெல்லாம் கேட்குறப்ப எனக்கு வலியாக தான் இருக்குது. ஆனால் நான் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா என்னால் முடிஞ்சதை நான் சொல்லி கொடுத்துட்டேன், செஞ்சுட்டேன். பட் நீங்கள் தான் முயற்சி பண்ணி அதை செஞ்சு பார்க்கணும். நம்பிக்கையில்லைன்னு அப்படியே நின்றுக்கிட்டு இருந்தீங்க. எதை தான் நீங்கள் நம்ப முடியும்? சரி, எதை தான் நம்ப போகிறீங்க? எது தான் உங்களுக்கு நம்பிக்கையான பொருள்? எதுவுமே நம்பிக்கை கொடுக்காது. கேன்சருக்காரவங்களுக்கு நம்பிக்கைன்றது எதுலேயுமே கிடைக்காது. நான் சொல்கிறேன், நான் அனுபவிச்சாலும் நான் சொல்கிறேன். நான் மட்டும் இல்லை, நிறைய பேர் இருக்காங்க. இந்த பி இன்டர்நேஷ்னல் ப்ராடக்ட் சாப்பிட்றவங்ககிட்ட கேட்டிங்கன்னா அந்த நம்பிக்கையை இந்த ப்ராடக்ட் மட்டும் தான் கொடுத்துருக்கோம், வேறு யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் நம்பலைன்னு நின்றுக்கிட்டு இருக்காமல் தயவு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். என்ன வித கேன்சராக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு காலில் இருந்தாலும் சரி, கண்ணில் இருந்தாலும் சரி, கழுத்தில் இருந்தாலும் அதே மாதிரி என்ன சொல்லுவாங்க, இந்த கழுத்தில் எனக்கு மறந்துட்டேன். பட் கழுத்து கேன்சரு, இந்த கன்னத்தில் கேன்சரு, கண்ணில் கேன்சரு, காதில், முட்டி காலில், முட்டி எலும்பில், வயிறு, குடல், கிட்னி, அவ்வளோ கேன்சர் பேஷண்ட் நான் பார்க்குறேன். நீங்கள் பாருங்கள், இவங்களெல்லாம் குணம் அடைச்சி நல்லபடியாக கொண்டு வந்துட்டேன். ஸோ பாதி பேர் இன்னும் ஒரு சில மாதத்தில் குணம் அடைகிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க, நல்லா வாழ்ந்துட்டாங்க. புரியுதா? நீங்கள் இப்படியே கேட்டுக்கிட்டு நின்றுக்கிட்டே இருந்தீங்கன்னா கேட்டு நின்றுட்டு தான் இருக்கணும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு அதோட பலன் கிடைக்கும், அதோட உண்மை தெரியும். ஸோ அதை பற்றி நீங்கள் விவரமாக தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக எனக்கு புலனம் பண்ணுங்கள், நான் சொல்லித்தரேன். எப்படி என்ன சாப்பிடணும், சிரோத்தோ எப்படி சாப்பிடணும், டிஃபோ எப்படி சாப்பிடணும், ஸ்பிரிலினா எப்படி சாப்பிடணும். ஸோ பிரெஸ்ட் கேன்சராக இருந்தால் என்ன நீங்கள் போடணும் துணி. ஸோ சில பேர் எல்லாத்தையும் போட்டுக்கிறீங்க, ஆனால் உங்களுக்கு தெரிய மாட்டேது முறை. எல்லாத்தையும் வாங்கி பாய்க்கிறீங்க, ஆனால் அது சரியானது உங்களுக்கு தெரியல. ஆனால் நீங்கள் எல்லாத்தையும் அவங்க சொன்னாங்கன்னு வாங்கி பாய்க்கிறீங்க. எந்த இடத்துல உங்களுக்கு பிரச்சனை இருக்கோ அந்த இடத்துக்குள்ள தீர்வை செய்யுங்க. அதே பாதி நன்மை. அந்த தீர்வை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டாலுமே அதுக்காங்கிட்டு நீங்களே எல்லாம் செஞ்சுக்குவீங்க, ஒன்றா செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ கேட்டு கரெக்டாக செய்யுங்க. எது செஞ்சாலும் இதை சொன்னாங்க அதை சொன்னாங்கன்னு யதார்த்தமாக காசை போட்டு செலவு பண்ணிவிட்டு அப்புறம் அழுவக்கூடாது. நீங்கள் செய்கிற முறை சரியாக இருந்துச்சுன்னா யாரும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதுக்கு மேலே அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், எனக்கு புலனம் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் சொல்லித்தரேன். என்னோடய புலனம் எண் 0629 04 818 சந்தனாரா வாங்க பேசுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லோரும் எப்போதுமே நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். நன்றி.